இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்குறேங்க. செமையாக இருந்ததுங்க. இன்றைக்கி ராகி இட்லியும் புதினா தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு புதினா சட்னியும் பண்ணியிருந்தேன். அதுதான் அது உங்களுக்கு தேவைன்னா அந்த எப்படி அரைக்கணும்னா அந்த புதினா சட்னி உண்மையிலே கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவாக போட்டிருக்கேன், போய் வேணால் பாருங்கள். ராகி இட்லி மாவு புசு புசுன்னு இருந்தது பார்த்தோன்னே நினச்சேன் எப்படியும் செமையாக வரும்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இட்லி செமையாக வந்தது. ஒரு பயங்கர ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரேஷியோ வேணும்னா கேளுங்க கமெண்ட்ஸில், நான் சொல்கிறேன் எப்படி போட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கிட்டலாம் வந்து எல்லாரும் வந்து உனக்கு நீ யாருக்கு ஓட்டு போடுவ, நீ யாருக்கு இது பண்ணுவ, இப்படியெல்லாம் நிறைய பேசுகிறாங்க. அதெல்லாம் நிறைய பார்க்குறோம் வீடியோஸில், இந்த ட்ரோல் பண்ணுறாங்க இந்த ஷார்ட்ஸில் அதில் இதுலன்னு இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம். இது வந்து கரெக்டானு எனக்கு தெரியல. பட் குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் அரசியல்னா எப்போ தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்குன்னு ஏஜ் வரும் இல்லையா, அப்போ அரசியல் தெரிஞ்சுக்கினா போதும். குட்டி குழந்தைங்க கிட்டலாம் அரசியலை பேசி என்ன பண்ண போகிறோம். அதோட இன்னும் கொடுமை இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க, இவங்க வந்து அந்த நான் கட்சி பேர்லாம் சொல்ல விரும்பலை, நான் அவர் ஜெயிக்கலைன்னா நானும் செத்துருவேன், என் பிள்ளைங்களையும் நான் சாவடிச்சிட்டு நானும் செத்துருவேன். என்னங்க இது தோல்விலாம் ஒரு விளையாட்டு விளையாடுறோன்னா அதில் வந்து தோற்கிறதும் உண்டு ஜெயிக்கிறதும் உண்டு. இதுக்காக நான் செத்து போய்ட்டு சொல்கிறேன், நீங்கள் செத்து போகிறது ஒரு விஷயம் இருக்கட்டும் ஒரு பக்கம், அதுக்குன்னு குழந்தைங்களே சேர்த்து சாவடிச்சிடுறோன்னு சொல்கிறது எந்த வகையில் நாயன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு இந்த மூட நம்பிக்கையோடலாம் மூடத்தனமாலாம் பண்ணாதீங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.